திருச்சிற்றம்பலம். முந்திகளிறு உயர்போதம் சித்தியார் பிந்திருவா உண்மை பிரகாசம் வந்தவருட்பண்புவினா போற்றிக் கொடிபாசமிலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பமுற்று. திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருக்களிட்டுப்படியாரில் 21வது பாடல்ல இருந்து இன்றைய படிக்க போறோம். செய்யும் செயலே செயலாகச் சென்று தமை பைய கொடுத்தார் பரங்கட்டார் ஐயா உளவும் தரிசும் ஒரு யுகமேயானால் இளவுண்டோ சொல்லாய் இது. தாம் அளவற்ற பேரன்பினாலே செய்யும் செய்கையை சிவன் பொருட்டு செய்யும் முகத்தானே தம்மையும் அவனுக்கே மெல்ல கொடுத்து தற்போதமிழந்தவர்களே வெல்வினையாளர். தன் உணர்ச்சியற்று தன் செயலை சிவன் செயலாக்கி விடவே கொடுவினையாகத் தோன்றும் செயல் பெரும் புண்ணியமாயிற்று. கடன் கொடுத்தவர்க்கே கடனாளி தன் வேலையை உரிதாக்கி விட்டால் கடனும் தீர்ந்து தன் நிலத்தையும் பெற்றவனாதல் போல தன் செயலை இறைவனுக்குரியதாக்கிவிட்டால் கொடுவினையாகிய பாவமும் நீங்கி புண்ணியமும் உள்ளதாம். 20 ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானம் தெய்தும் விதி இரண்டே ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருளாம் ஒன்று ஆக்கா பொருளே ஒன்றாம். ஆதார யோகம் என்றும் நிராதார யோகம் என்றும் யோகம் இருவகைப்படும். அவை இரண்டும் மேலான நிலையாகிய திருவடியின் கண் சேர்ப்பிக்கும். ஆதார யோகம் திருவடி வழிபாடாகும். அதாவது உடம்பில் உள்ள 6 ஆதாரங்களிலே கொஞ்சம் மேடி எடுங்க. பெருமானின் பல்வகை திருமேனிகளை நினைத்து பேரென்பால் வழிபட்டு ஒற்றுமையுறுதல். நிராதார யோகம் அகண்டமான பெருமானை அருள் வழியிலே நினைத்து அவனோடு ஒன்றுதலும் ஆகும். அடுத்த பாட்டு. ஆக்கியொரு பொருளை ஆதாரத்து அப்பொருளை நோக்கி அணுவில் அணிநகிழ பார்க்கில் இவனாகாய் தானழிந்திட்டேகமாம் ஏகத்து அவனாகாய் ஆதாரமாம். உடம்பினில் 6 ஆதாரத்தில் ஒன்று இறைவனது திருமேனியை ஆசிரியன் காட்டிய முறை கற்பித்து அதனை எண்ண எண்ண தன் உணர்ச்சியானது கற்பித்த நுண்ணிய வடிவத்தில் மறைந்து ஒளிய அவ்வடிவு ஒன்றுமே தோன்றும். பின் அவ்வடிவு ஒன்றுமே தோன்றும். பின் அவ்வடிவு தானாக தோன்றப்படுதலாகிய யோகமே ஆதார யோகமாகும். இது எங்களுக்கு தெரியும். அண்டதொரு பொருளை கோணா இல்ல கிடக்குது. அண்ட ஒரு பொருளை கொண்ட ஒரு பொருளை கோடிபட கூற செய்யின் கொண்டவனும் அப்பரிசே கூறுபடும். கொண்ட இரு பொருளும் அன்றியே இன்னது என்னாது ஒரு பொருளே யாயிருக்கும் முற்று. நினைப்பிற்கொண்டதொரு இறை வடிவத்தை கோடி பங்கில் ஒன்றாக நுண்ணியதாக எண்ணி நினைந்தால் நினைக்கின்றவனும் அத்துணை நுண்ணிய நிலை அடைவன். பின்னர் நினைப்பான். நினைபொருள் என்ற உணர்ச்சியும் செய்வது இன்னது என்ற உணர்ச்சியும் ஒளியவே நினைத்த ஒரு பொருளே முழுதுமாயிருக்கும். அடுத்த பாட்டு. அஞ்செழுத்துமே அம்மையப்பர் தமை காட்டுதலால் அஞ்செழுத்தை யாராகப் பெற்றறிந்தே அஞ்செழுத்தை ஓதப்புக்குள்ள மதியும் கெடிலுமைகோன் கேதமர வந்தளிக்கும் கீழ் ஓங்காரமாகிய அஞ்செழுத்தே உமையொரு பாகனாகிய பெருமானை காட்டவல்லதாயின் அவ்வைந்தெழுத்து 6 ஆதாரங்களுக்கு அடிப்படையா நிற்கின்ற முறையை அறிந்து அம்மந்திரத்தின் நுண்பொருளை அறிய புகுந்து தன்னுணர்வு கேட்டால் உமை மணவாளன்
மலமகள வந்து அருளுவான். எவ்வளவு ஈஸியா சொல்லி இருக்கிறோம். முதலாவது பாட்டுல ஆதாரத்தை சொன்னது, அஞ்செழுத்தை. அஞ்செழுத்தை. ஆக்கப்படாத பொருளாய் அனைத்திலும் தாக்கித்தான் ஒன்றோடு தாக்காதே, நீக்கியுடன் நிற்கும் பொருளுடனே நிற்கும் பொருளுடனாய் நிற்கையே நிராதாரமாம். கற்பனை கடந்த பொருளாய் எல்லா பொருள்களிலும் கலந்தும் கலவாது உயிரின் உயிர்த்திக்குமாறாய பொருளை அகற்றி தன்னை நீங்காது உடன் நிற்கும் அருட்சக்தியோடு கூடிய பெருமானோடு வேற்றுமையற நிற்றல் நிராதார யோகமாகும். காண்கின்றதோர் பொருளை காண்கின்ற யோகிகளே, காண்கின்றார் காட்சியறக் கண்ணுதலை காண்கின்றார் காண்பானும் காணப்படும் பொருளும் அன்றியே, காண்கையினாற் கண்டனரே. ஞான கண் கொண்டு இறைவனை காண்கின்ற யோகிகளே அவனை சுட்டுறந்த நிலை காண்கிறார்கள். தான் அவனென வேறுபடுத்த அறியாத அவனை காண்கின்றவர்களே உள்ளபடி அவனை கண்டோர் ஆவர். பேசாமை வைத்ததனை பேசாமை கண்டனரை பேசாமை செய்யும் பெரும் பெருமான், பேசாதே எண்ணுற்றும் வண்ணம் இருக்கின்ற யோகிகள் பால் உள் நின்றும் போகான் நுழன். நிராதார யோகம் நிலைபெறும்படி பேசாமையாகிய மௌனம் கைக்கொள்ளலாம். மௌனமாயிருக்கின்ற முறையை ஆசிரிய மேலெடுங்க. ஆசிரியனிடம் பெற்றறிந்து முறையாலே மனமானது புலன்களிற் செல்லாமையை தலைப்பட்டவர்க்கு இறைவன் பிறவியை அறுத்தருள்வன். மௌனமாய் நினைவு இறைவன் பால் ஒன்றுபடும் வண்ணம் யோகத்திருப்பவனுடைய உள்ளத்தினின்றும் அவன் புறத்தே செல்லான் என அறிக. அடுத்த பாட்டு. ஓட்டற்று நின்ற உணர்வு மதி பதிமுட்டி தேட்டற்று நின்ற இடஞ்சிவமாம் நாட்டற்று நாடும் பொருளனத்தை இன்னான அவிதமாக தேடுமிடமன்று சிவம் ஓடி ஆடாதே அசைவின்றி முதல்வனை அறிகின்ற அறிவினை தலைப்பட்டு அவனை தேடுதல் இல்லாது நின்ற இடத்தே சிவம் வெளிப்படும். உலகில் பொருந்து விரும்பிய பொருள்களை எல்லாம் பல்வகையாக தேடுவது போல தேடும் இடத்து சிவம். நீ நான் கண்டுபிடிப்பேன் ஓடி திரியாத இடத்துல இருந்து நீ அவனை வடிவ இதண்டாதான் அந்த சிவம் வெளிப்படும். அப்ப அதைத்தான் இங்க சொல்றேன். அங்கேயும் இங்க மேலஞ்சு திரியறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. உணராதே யாதும் உறங்காதே உன்னே புணராதே நீ பொதுவே நிற்கில் உணர்வறிய காலங்கள் செல்லாத காலத்துடனிருத்தி காலங்கள் மூன்றினையும் கண்டு உலகப் பொருள் எதனையும் அறிந்து பற்றாதே. உலகப் பொருட்களின் வேறாக நின்னை கண்ட போதிலும் நான் பிரமம் என்னும் மயக்கத்தில் அழுந்தாதே. கடவுளையும் ஆராய்ந்து அறிந்து விடலாம் என்று எண்ணாதே. எவற்றிற்கும் பொதுவாய் நிற்கும் திருவருளோடு ஒன்றினில் காலங்களை கடந்தாய் கால வடிவமான பெருமானோடு காலம் மூன்றினையும் அவனுக்கு வேறொன்றி நிற்க. வேறொன்று அறிந்து நிற்க. வேறொன்று பாருங்க அங்க பாருங்க. அதுல வேறொன்று அறிந்து வடிவ போட்டிருக்கணும். பற்றை துடைப்பதொரு பற்றறிந்து பற்றி பெரிந்திருந்து பார்க்கின்ற பெற்றதனை பெற்றுவிடில் அந்நிலையே தானே பெறமாகும். அற்றமிது சொன்னேன் அறி பற்றுக்களில் விடுதற்கு அறிய பாச பற்றினை துடைத்தொழிக்கும் முப்பெற்ற கருணை பெரும்பொருளை அறிந்து பற்றி அதனை பிரிந்து தன்னை வேறாக பார்க்கின்ற பற்றையும் அறவே கைவிட்டால் அந்நிலையிலே சிவந்தானே விளங்கும். இதனை நன்றாக உணர்வாயாக. அறிவறிவாய் நிற்கில் அறிவு பலவாமென்று அறிவின் வீழ்த்து கொண்டோ
அறிவனராய் வாழ்ந்திருப்பர் நீத்தோர்கள் மானிடரின் மாணவகா தாழ்ந்த மணி நாவே போல்தான் தனது அறிவையே அறிந்து பற்றி நிற்பின் அது அசத்து பொருட்களில் பற்றி பலவகைப்பட்டு ஒருமையறாமையின் அறிவுக்கறிவாய இறை ஞானத்தின் தன்னறிவு அடக்கப் பெற்று அப்பேரறிவின் கண் உளதாம் சிவானந்தத்தை நுகர்ந்தது. தொங்குகின்ற மணியின் நாவே போல் உலகப்பற்றின்றி வாழ்பவர்களே மனிதருள் துறந்தவராவர். அடுத்த பாட்டு. ஓசையலாமற்றால் ஒலிக்கும் திருச்சிலம்பின் ஓசை வழி சென்றெடுத்தொடுங்கின் ஓசையின் அந்தத்தான் அத்தான் அறிவையுடன் அம்பலத்தை வந்தொத்தான் அத்தான் மகிழ்ந்து கீழே பார்க்காம யாருக்கு சிலம்பொலி கேட்டது? சேரமான் பெருமான். உலகப்பற்றுக்கு ஆதாரமாய சுட்டறிவினை விளைவிக்கும் 4 வகை சொற்கள் காரணமாக வரும் ஓசைகள் எல்லாமற்றால் நாதகலையாய முதல்வனது திருச்சிலம்பொலி கேட்கும். அதன் தன்மையை உணர்ந்து சென்றால் அது முடிந்த விடத்தே சக்தியோடு கூடிய சிவன் விளங்கும். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் என்றமையால் சார்புணரல் தானே தியானமுமாம் சார்பு கெட ஒழுகல் நல்ல சமாதியுமாம் கேதப்பட வருவதில்லை வினை பற்று. ஆசிரியர் திருவள்ளுவர் சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் என்றருளி செய்தமையால் சிவஞானத்தை கூடி நிற்றலே சிவ நினைவாம். அச்சிவத்தை நினைக்கின்றோம் என்ற தன்னுணர்ச்சி கெட்டுவிடின் அதுவே நிட்டை கூடலாம். அந்நிட்டை கூட பெற்றால் பிறவி ஏதுவாய வினைப்பற்று ஏற்படாது. வணக்கம் வணக்கம் ஆனந்தி அம்மா. நான் எது படிக்கணும் தானா? அன்றி வரும் ஐம்புலனும் நீயும் அசையாதே நின்றபடியே நிற்க முன்னிற்கும் சென்று கருதுவதன் முன்னம் கருத்தளியப்பாயும் ஒரு மகள் தன் கேள்வன் உனக்கு பண்டு தொட்டு உன்னை கவர்ந்து மேற்கொள்ளும் ஐம்புலனை பற்றி அவற்றோடு அல மராதே. அவற்றின் வேறாக நீ நின்றபடி நின்றால் நீ பற்ற நினைப்பதன் முன் அருட்சக்தி உன்னை விரைந்து பற்றவே முதல்வனின் தன்னுணர்ச்சி கடும்படியாக தோன்றி முன்னிப்பன். எப்படி விளங்குது என்னதானா? சரி. உண்டென்னில் உண்டாம் இல்லாமை இல்லையெனில் உண்டாகுமானே ஆனமையில் ஓரிரண்டாம் உண்டில்லை என்னும் இவை தவிர்த்த இன்பத்தை எய்தும் வகை உன்னிலவன் உன்னுடனேயாம். உயிரறிவினால் தேடிப் பெறுதல் கூடுதுமென்ற கருத்தோடு சென்றால் இறைவன் தோன்றானாதலில் அது கூடாதென்பதே முடியும். அவனை அறிதலே
அவனை அறிதலே இயலாதென்ற கருத்தினை பற்றின் அவனை அருளால் அறியும் முயற்சியின்மை அது கைகூடா வேலையிடும். அது கைகூடா அது கைகூடாது என்பதே முடியும். ஆதலில் உண்டு இல்லை என்ற இவ்விரு கருத்துமின்றி இறைஞானத்தால் அவனை கூட விரும்பிய விடத்தே அவன் உன்னோடு உடனாய் தோன்றி ஆட்கொள்ளுவன். அடுத்தவாறு மூல உடம்பாய 34 தத்துவமும் மூல உடம்பாம் முதல் 4ம் மேலைச் சிவமாம் பரிசினையும் தேர்ந்துணர்ந்தார் சேர்ந்த பவமாம் பரிசறுப்பார் உயிருக்கு 5 உடம்பாய் அமைந்த அசுத்த மாயை முதல் நிலமீறாக உள்ள 31 முதலும் அறிவின் மூலமாய நால்வகைச் சொற்கு ஏதுவாய தூத முதல் சுத்த தத்துவம் 4ம் இவற்றுக்கெல்லாம் அடிப்படையான நாத தத்துவமாகிய சிவமுதலும் ஆகிய 36 உயிரின் வேறாய சடமெனவும் இவை தோன்றி ஒடுங்கும் முறை ஈதனவும் உணர்ந்தால் அவ்வுணர்ச்சி உடையவரே பிறவி அறுக்கும் வகை அறிந்தவர் ஆவர். எத்தனையோ தத்துவங்கள் எவ்வவர் கோட்பாடுடைய அத்தனையும் சென்றங்கு அளவாதே சித்தமெனும் தூதனை போக்கி போய்த் தூக்கற்ற சோதிதனில் பாதிதனை கும்பிடலாம் பார். அளவற்ற சமய கோட்பாடுகளையும் அன்னார் கூறும் உண்மைகளையும் ஆராய்ந்து பார்த்து நேரம் போக்காது உலகப் பொருட்களில் செல்லும் சித்தமாகிய செலுத்தும் உலகப் பொருட்களில் செலுத்தும் சித்தமாகிய தூதுவனை தொலைத்து ஞானத்தை நாடிச் சென்றால் ஆராய்ச்சியை கடந்த அருட்சக்தி கூறனாகிய முதல்வனைக் கண்டு கும்பிடலாம். சாம்பொழுதிலேதும் செலமில்லை செத்தாற்போல் ஆம்பொழுதிலேயே அடைய ஆசையறில் சோம்பிதற்குச் சொல்லும் துணையாகும் சொல்லாத தூய்நெறிக்கச் செல்லும் துணையாகும் சென்று சித்த விகார கலக்கமொழிந்த பெரியார்க்கு உடல் நீங்கும் காலத்தை யாதொரு கலக்கமில்லை. உடலோடு உள்ள போதே பெற்றுவிட்டமையால் செத்தாற் போன்ற நிலையடைதலின் சும்மா இருத்தலாகிய சாதன நெறியும் ஏற்பட்டு சொல்லில் அடங்காத ஞான நெறியில் செல்லுதற்கு அது துணையாம் என அறிக. வேண்டும் கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் வேண்டின் நவுதொன்றுமே வேண்டுவது வேண்டினது வேண்டாமை வேண்டவரும் என்றமையால் வேண்டிடுக வேண்டாமை வேண்டும் அவன் பால். ஆசிரியர் திருவள்ளுவனார் விரும்புமிடத்து பிறவாமையை விரும்புக என்று கட்டளையிட்டமையால் அது ஒன்றுமே விருப்பற்ற பாலது. பிற எவையும் விரும்பத்தக்கன அல்ல. அப்பிறவாமை அவாவின்மையை விரும்பின் தானே வந்து எவ்விதம் என்றமையால் எய்தும் என்றமையால் நாம் வேண்டத்தக்க முதல்வனிடத்தே அவாவறுத்தல் வேண்டும். அறுத்தலை வேண்டுக. அரண உணர்வுதனில் அவ்வுணர்வை மாற்றில் கரணமும் காலும் கைகூடும் புரணமது கூடாமையும் கூடும் கூடுதலும் கூட்டினுக்கு பாடாமையும் கூடும் வந்து பாதுகாப்பான திருவடி ஞானத்தை பெற்ற இடத்தே அதன் கண் நிலை பெற வேண்டும். சற்று அதனை விட்டு உலகை நோக்கின் அந்த கரண தொடர்பும் பிராணவாயு தொடர்பும் ஏற்படும். அன்றி இறைவனது முழுத்தன்மையை அனுபவியாமையும் ஏற்படும். அதனால் உடம்பு நீங்காமையும் உண்டாகும். என்ன 50 வரையும் படிப்போமா? ஓகே.
இன்றிங்க சேதனமாம் இவ்வினைகள் ஓரிரண்டும் சென்று தொடரும் அவன் சென்றிடத்தே ஒன்றும் தான் தீதுருவன் ஆனால் சிவபதிதான் கைவிடுமோ மாதொரு கூறல்லானோ மற்று பிறிதொரு உடம்பு வந்துட்ட போது இருவினைகளும் சென்று பற்றும் அவற்றால் உடம்பு பெற்ற ஞானி தீங்கு அடைவனோ எனில் அர்ச்சக்தி கூறானாய பெருமான் அவனை கைவிட மாட்டான் விட்ட குறையை முடித்து வீடடைவிப்பான். வீடடைவிப்பான் அநாதி சிவனுடைமையாளவையும் ஆங்கே அநாதி எனப் பெற்ற அணுவை அநாதியே ஆர்த்த துயர் அகல அம்பிகையோடு எவ்விடத்தும் காத்தல் எவன் கடனே காண் எஞ்ஞான்றும் எல்லாம் சிவனுடைய ஆதலினால் எஞ்ஞான்றும் இருப்பதாய உயிரை தொடக்கமற்ற காலம் வருத்திய துயரத்தை எவ்விடத்திலும் நீக்கி நீக்கி காப்பது அருள் அன்னையுடன் கூடிய அப்பனது கடமையாகும். தம்மிற் சிவலிங்கம் கண்டதனைத் தாம் வணங்கி தம்மன்பாம் மஞ்சன நீர் தாமாட்டி தம்மை ஒரு பூவாக்கி பூவழியாமற் கொடுத்து பூசித்தால் ஓவாமை அன்றே உளன் உயிரின் கண்ணே சிவ வடிவமாகிய ஞானத்தைக் கண்டு வணங்கி சிவபெருமானுக்கு அன்பு நீரால் திருமஞ்சன மாட்டி தன்னை அவனுக்கு வாடாத ஒரு மலராகச் சாத்தி வழிபட்டால் உடல் மீண்டும் எடுத்தலாகிய பிறவி அரும். தன்னை பெறுவதன் மேற்பேறில்லை தானொன்றும் தன்னைத்தான் பெற்றவன் தான் அரண்ணில் தன்னாலே எல்லாம் தன்னுட்கொண்டு கொண்டதனை கொள்ளாதே எல்லாமாய் நிற்கும் இவன். தன்னை பெறுவதை பார்க்கிலும் சிறந்த பேறு இல்லை என்ப. எப்பொழுதும் தன்னை பெற்றவன் யார் என்றால் பாசத்தை அறிந்தது போல சிவத்தை தன்னறிவின் கண்ணே கண்டு பற்றிய பாச பிணிப்பு அற்று இறைவனோடு கலந்து அகண்டமாய் நிற்க பெற்றவனே என உணர்க. துன்பமாமெல்லாம் பரவசனாய்த்தான் துவலில் இன்பமாம் தன்வசனாயே இருக்கில் என்பதனால் நின்வசனாயே இருக்கில் நின்னுடனாம் நெருளையாள் தன்வசனாயே இருப்பன்தான் எல்லா பொருளையும் பற்றி தம் வயமிழந்தால் துன்பமாம் தம் வயமுடைய உடைமையால் இன்பமாம் என்று கருத்தை ஆராய்ந்து மின்வசமாயிருப்பின் திருவருட்சக்தி மயமாய் நிற்கும் பெருமான் உன்னுடனே இருந்து உனக்கு இன்பம் அளிப்பன். செத்தாரே கெட்டார் கரணங்கள் சேர்ந்ததனோடு ஒத்தாரே யோக பெறரானவர்கள் எத்தாலும் ஆராத அக்கரணத்தார் குண்டி கல்லாதார் பேராமற் செல்வர் அதன் பின் அந்த கரண தொடர்பு அற்றவரே பிறவியற்று முடிவாய் இறப்பு எய்தினவர்கள். தன்னை சேர்ந்த திருவருட்சக்தி வழி நிற்பவரே யோகத்தில் துறை போகிய மேலோர் எல்லா வகையாலும் நிரம்பா தன்மையுடைய கரணங்களில் கட்டுண்டு திருவருள் பயம் இல்லாதவர் அக்கரணங்கள் செல்லும் வழியெல்லாம் செல்வர். கண்ணும் கருத்தும் கடந்ததொரு பேரறியும் கண்ணும் கருத்தும் களிகூற நன்னி வடம் அடக்கி நிற்கும் வடவித்தே போல உடனடக்கி நிற்பார்கான் உற்று கண் போன்ற புறக்கருவிகளாலும் மனம் போன்ற அகக்கருவிகளாலும் அறுதற்கரிய கடவுளை மனமும் கண்ணும் மேலிடுங்க களி கூறும்படி
காணப்பெற்று அரிய ஆலமரத்தை பெரிய ஆலமரத்தை பெரிய ஆலமரத்தை தன்னகத்து அடக்கி நிற்கும் வித்தே போல அவரை பேரறிஞராய சிவனடியார்கள் தங்கள் அறிவகத்து அடக்கி நிற்கும் தன்மையர் என அறிக. வானகமும் மண்ணகுமாய் நிறைந்த வான்பொருளை ஊனகத்தே உண்ணுமதன் என்றனையேல் ஜானகத்து வாதனையை மாற்றும் வயதுவே மண்முதலாம் ஆதனமே அன்றோ அதற்கு வானகமும் மண்ணகமுமாய எல்லா இடமும் நிறைந்த பெரும் பொருளாய கடவுளுக்கு அவையெல்லாம் இருக்கையா. அதுபோல அடியார் நெஞ்சகமும் அவருக்கு இடமா. ஆயினும் பிற விடயங்களில் அப்பொருள் நன்கு விளங்காது அடியார் உள்ளத்தை விளங்குதலின் அவர்கள் கூட்டுறவே பண்டைமெல வாசனையை நீக்குதற்கு தக்க வழியாகும். இது கடைசி 50வது பாட்டு. ஓகே. கல்லில் கமரில் கதிர்வாளில் சாணையினில் வல்லும் பலகையினில் பலகையினில் வாதனையை சொல்லும் அகமாக்கத்தாலவர்கள் மாற்றினர்கான் ஐயா சகமாக்கத்தாலன்றேதான். கல்லே முட்ட புகுந்த திருக்குறிப்பு தொண்டரும் கமரில் இறை நிவேதன பொருள் நலிவினமைக்காக தனது ஊட்டியை அறுப்பான் அறிவாட்டாய நாயனாரும் வாளினால் வயிற்றை பிளந்திறந்த ஏர்கோன் கலிகாமரும் சனந்தனச்சாணையில் முழங்கையை தேய்த்த மூர்த்தி நாயனாரும் எல்லா நாயன்மாரும் சூதாடுவதால் இறைபணிக்கு பொருள் தேடிய மூர்க்க நாயனாரும் சிவனடியார் கீழ் ஒருமைப்பட்ட கருத்தினாலன்றோ உலக வாதனையை ஒழித்தார்கள் உலக நெறியிலே சென்றல்லவே. அப்ப பார் நல்ல வடிவா சொல்லியிருக்கு. கல்லில் கமரில் கதிர்வாளில் இதுக்குள்ள 3 பேர் வந்துட்டன. கல்லில் யார் செய்தது? கமரில் யார் செய்தது? கதிர்வாளில் யார் செய்தது? கல்லில் மூர்த்தி நாயனார் சந்தனத்தை முழங்கையில ஒட்டி தேய்ச்ச. கமர்ன்றது என்ன? திருக்குறிப்பு தொண்ட நாயனாராக்கும். திருப்புக்குறிப்பு தொண்ட கல்லிலே முட்ட புகுந்த கமரில் கதிர்வாளில் தானே அறிவாட்டன தானே அவர் அடித்தவர். சாணையினில் அவர் சாணையினில் வந்தது யார்? சூதாடுவது முத்தினாயனாரும். சூதாடுவதால் உரைபணிக்கு அவர்தான் அப்படி அந்த ஒவ்வொரு நாயனாரை பற்றி நல்ல வடிவா இதுல சொல்லியிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சபடியா. ஓகே. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம். வாழ்க வளம்.